சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் இந்த அம்மை நோயை பற்றி தான் பேச போகிறேன். அம்மை நோய் வெயில் காலத்தில் வரும். வெயில் காலத்தில் அதிகமான சூட்டுனாலையும் இந்த வெயில் நல்லா அடிக்கும்போது தரையெல்லாம் காஞ்சு காற்றடிக்குது பார்த்தீங்களாப்பா. காற்றடிக்கும் போது அதில் புழுதியெல்லாம் பறக்கும். அதில் பல நோய் கிருமிகள்லாம் கலந்து வரும் அந்த காற்றுல. அப்புறம் திடீர்னு மழை பெய்யும். வெயில் காலத்தில் மழை பெய்யறது, இந்த காற்றடிக்கிறது, இந்த வெயில் காலத்தில் ஒருத்த சூடு, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் உடம்பு பொறுக்க முடியாமல், அந்த சூடு பொறுக்க முடியாமல் உடம்புல அங்கங்கே கொப்பளமாக நீர் பொறுத்துக்கிட்டு வரும். அதுதான் அம்மை நோயின்னு சொல்லுவாங்க. அம்மை நோய் மணல் வாரிம்பாங்க. மணல் வாரி அப்படின்னா மணல் பார்த்துருப்பீங்க, இந்த வீடு கட்டுற மணல்லாம், ஆற்று மணல், அந்த மாதிரி அப்படியே உடம்பு ஃபுல்லாக போட்டு வரும். அது ரொம்ப, அது மணல் வாரி ரொம்ப கஷ்டம்ப்பா. அது எலும்பை தொலைச்சிட்டு வருமா, அந்த கிருமி உடம்புல இருக்க எலும்பை தொலைச்சிட்டு வருமா. அப்புறம் தட்டம்மை, பெரியம்மை. தட்டம்மைனா கொஞ்சம் சுமாராக இருக்கும், பெரியம்மைனா முத்து முத்தாக இருக்கும். அது உடம்பு பூரா வருது. அந்த பெரியம்மையெல்லாம் இந்த கண்ணு கருவிலிட்டெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தர் கண் பார்வையை கூட இழக்கிற நேரமாக கூட ஏற்பட்டுரும். அந்த மாதிரி இந்த அம்மை நோய் கிருமினால் பரவுது. அது சில இந்த மணல் வாரி அம்மைக்கு எப்படி வருது, எப்படி அம்மைனா சும்மா சாதாரண ஒரு வேக்கூறாக இருக்கும், சின்ன வேற கொப்பளமாக கூட இருக்கும். அது தெரியாமல் அம்மையான்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்படின்னா அம்மை நோய் வர்றதுன்னா சளி பிடிக்கும், சல்லு சல்லு சல்லுன்னு தும்முவாங்க, ஜுரம் வரும், முகமெல்லாம் அப்படி செவன்னு ஆயிரும். அப்படி ஆயிட்டு நெத்தியில தான் தெரியும். கொஞ்சம் பெரியா நெத்தி, முகம், கை காலெல்லாம் லேசாக தெரியும். அப்போ முகமே அப்படியே செவன்னு இருக்கும். அப்படி இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தும்மல் வரும், காய்ச்சல் வரும். இப்படி வந்தாதான் அது அம்மை நோய். சும்மா சாதாரணமாக கொப்பளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அம்மைன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி அம்மை நோய். ரெண்டாவது, என்ன சாப்பிட்டாலும் செமிக்காமல் வயிற்றாலையாக போகும். வயிற்றால போயிட்டு இந்த மாதிரி வரும். ஒன்று தும்மல் அந்த கொப்பளம் வந்துச்சுன்னா அம்மை, வயிற்றாலையாக போய்கிட்டு அந்த மாதிரி வந்துச்சாலும் அது அம்மை தான். இதுதான் அம்மை. சும்மா சாதாரண ஒரு பெரிய வர்றதுக்கெல்லாம் நம்ம அம்மா நினச்சி பயப்பட வேண்டாம். அம்மை நீங்கள் பயப்படவே தேவையில்லைப்பா. நமக்கு கோளாறாக இருந்துட்டா அது சரியாக போயிடும். நம்ம தண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போயிடும். அந்த அம்மை நோய் மற்றவங்களுக்கு பரவும். அது தொத்து வியாதி மாதிரி. அதனால தான் அந்த அம்மை பார்த்தவங்கள நம்ம தனியாக சுத்தமான துணியை, வெள்ளை துணி, வீட்டில் வெள்ளை வைக்கிறதுல அதை நல்லா நம்ம அலசிடணும். அலசிட்டு அவங்கள தனியாக ஒரு இடத்துல, ரூம் இருந்தால் தனியாக ரூமில் படுக்க வச்சுக்கலாம். அப்படி காத்தோட்டமான இடத்துல அவங்கள படுக்க வைக்கணும்ப்பா. சும்மா போய் ரூமுக்கு போய் முடக்கிட்டு காத்தோட்டம் இல்லாத இடத்துல வைக்கக்கூடாது. அவங்கள நல்லா காத்தோட்டமான இடத்துல நல்லா வெள்ளை துணியை விரித்து அதில் இந்த வேப்ப இலையெல்லாம் உருவி போட்டு படுக்க வைக்கணும். வாழலையில் கூட படுக்க வைக்கலாம். அவங்களுக்கு அந்த ஜிலுஜிலுப்பு கிடைக்கையில் அந்த எரிச்சல் அந்த இதெல்லாம் சரியாகும். வாழலை பெரிய வாழலை இலை, பெரிய வாழலை இருந்தால் படுக்க வைக்கலாம். சின்ன சின்ன வாழலை போட்டால் உடம்புல குத்தும். அதனால் நம்ம வெள்ளை துணி, வாயல் துணி, இந்த வேஷ்டி ஸ்டிக்லாம் நல்லா சுத்தமாக துவைச்சி, நம்ம முதலே துவைச்சி வச்சுருந்தா கூட அப்போ நம்ம துவைச்சி வெயிலில் காய போட்டு அதை போடணும். போட்டு வேப்பலையை போட்டு படுக்க வச்சிடணும். அம்மை போட்டுருச்சுனாலே நம்ம வேப்பலையை பறிச்சிட்டு வாசலில் சொருகி வச்சிடணும்ப்பா. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க வீட்டில் அம்மை போட்டிருக்கு அப்படின்னு. யார் படக்குன்னு நுழைஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடிக்காமல் இருப்பாங்க, சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க உள்ளே அந்த அம்மை போட்டவங்களுக்கு கூட கொஞ்சம் அந்த கிருமியெல்லாம் போய் இதாகும். அப்படி அவங்க கிட்ட இருக்க கிருமியெல்லாம் இவங்களுக்கு தொத்திடும். அதனால தான் நம்ம எச்சரிக்கைக்கு வாசலில் வேப்பலையை சொருகிடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் செம்பும் வச்சிடணும். வர்றவங்க அதுக்கு மீறி நம்மளே நம்ம விட்டாதங்களே வெளியே போனால் கூட காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும். காலு, கை, முகமெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே வரணும். ஏன்னா நம்ம வெளியே போய் பல கிருமியெல்லாம் நம்ம உடம்புல ஒன்று அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுல்ல. அதனால் கை, காலு, முகம் எல்லாம் கழுவிட்டு வரணும். அடுத்தவங்க வேப்பலை கட்டியிருந்தாலே உள்ளே வரமாட்டாங்க. இது பாரம்பரியமாக மக்களுக்கு தெரிஞ்சது. அதனால் வேப்பலை கட்டிட்டு தான் ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது, இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்லப்பா, அதை உரித்து ஒரு நூலில் கோர்த்து இந்த கையில் இப்படி சுற்றி விட்டுறணும். அவங்க அடிக்கடி அந்த சின்ன வெங்காயத்தை மூந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலே, இப்போ சின்ன வெங்காயம் நோய் எதிர்ப்பு சத்து உள்ளது.
அந்த நோய்கள் எல்லாம் இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது. அதனால தான் சின்ன வெங்காயத்தை கட்டிக்கணும். அவங்களுக்கு வந்து பசியே எடுக்காதுப்பா. அம்மா போட்டுச்சுன்னா பூரா வயிறு வாய் எல்லாம் வெந்து போய் கிடக்கும். வாயெல்லாம் அப்படி புண்ணா இருக்கும். சாப்பிடவே அவங்களுக்கு பிடிக்காது. இளநீ தரணும். அப்புறம் மோர், நீர் மோராக தரணும். அப்புறம் இந்த நுங்கு, இந்த நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, பேயன் வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா குளிர்ச்சி. மற்ற வாழைப்பழம்லாம் தராங்க. நாட்டு வாழைப்பழம், மஞ்சள் பழம் சொல்லுவாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்க இந்த மலைக்குடலில் இருக்க இது அழுக்கெல்லாம் போயிடும் சுத்தமாக. அவங்களுக்கு வந்து உடம்புக்குள்ளே அழுக்கு தங்க விடக்கூடாது. அதுக்கு வாழைப்பழம் நல்லா தரலாம். தந்து உடம்புல கழிவுகள்லாம் அவங்களுக்கு வெளியே போகிறாப்புல வைக்கணும். பசிக்காது. அதனால குழம்பு காரமாக அப்படிலாம் தரக்கூடாது. அதனால் அவங்களுக்கு குளிர்ச்சியான மோர் இப்படி தான் தரணும். இளநீ தரலாம். ரெண்டாவது அந்த மணல் வாரி போட்டாப்பா. மணல் வாரினா அப்படியே மணலாக அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் வந்துருக்கும். அவங்களுக்கு வந்து எலும்பை தொலைச்சிட்டு தான் வரும். எலும்பே சத்து இல்லாமல் ஒரே அசதியாக என்னமோ மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வரும். அதனால் அவங்களுக்கு எலும்பு பார்த்தீங்களா, வெறும் எலும்பு, கறியெல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு கொடுக்கலாம். வெங்காயம், மஞ்சள், சீரகம் போட்டு சூப் வச்சு கொடுக்கலாம்ப்பா. அது அவங்களுக்கு அந்த ஒரு அசதி, டயர்ட்னஸ் வராது. உடம்புக்கு செரிமானத்துக்கு நல்லது. நம்ம பூண்டு இதெல்லாம் போடுறோம்ல. அதனால் அம்மா வார்த்தை வீட்டில் நம்ம தாளிக்கக்கூடாது, தோசை சுடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் வாடை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிஜந்தாப்பா. ஏன்னா மற்றவங்கெல்லாம் தோசை சுட்டுக்கிட்டு நல்லா தாளித்து ருசியாக சாப்பிட்டாங்கன்னா அந்த அம்மா வார்த்தவங்க அதை சாப்பிட போவாங்க. அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு கூட கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் அவங்க என்ன செய்யணும், வீட்டில் யாருமே அப்படி சாப்பிடாம மோர் தாளிக்காது இது வச்சு சாப்பிட்டா அம்மா வார்த்தவங்களுக்கும் அது மேலே இஷ்டம் வராது. அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறது. ரெண்டாவது, சுத்தமாக எல்லாரும் சுத்தமாக இருக்கணும் வீட்டில். ஏன்னா அவங்க கை கால் இதெல்லாம் அவங்க காய்காலில் இருக்க கிருமி வந்து அந்த அம்மா நோய் பாட்டவங்களுக்கு ரொம்ப இதை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப உற்பத்தி ஆகும். அதனால் அம்மா வார்த்தை வீட்டில் எல்லாருமே அம்மா வார்த்தவங்களுக்கு குளிக்க வைக்க வேணாம். அம்மா இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சு துணிமணியெல்லாம் கலட்டி துவைச்சி காய போட்டு வீடு வாசலாம் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அம்மா வந்து சீக்கிரமாக இறங்கும். இப்போ வந்து நம்ம இருக்கிறத பொறுத்து இருக்கு. அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அந்த காலத்தில். 5ஆம் நாள் ஊற்றலாம் தண்ணி, 7ஆம் நாள் ஊற்றலாம். ஆனால் வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஊற்றக்கூடாதும்பாங்க. பெரியவங்க சொல்கிறத நம்ம கடைப்பிடிக்கணும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா சண்டே ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. எப்படி தண்ணி ஊற்றணும்னா அந்த 5ஆம் நாள் 7ஆம் நாள் அப்படியே அந்த இதெல்லாம் அந்த அம்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணுகள்லாம் அப்படியே வாடி சொடிஞ்சு போயிடும். ஒரு ஆரம்பிக்கும் போது பளபளன்னு இருக்கும். அப்புறம் அதெல்லாம் வற்றி வாடி தொடங்கின பிறகு இவங்க முழங்காலுக்கு கீழே கூட இருக்கலாம். முழங்காலுக்கு கீழே லேசாக வாடி இவ்வளவு இதெல்லாம் காஞ்சி போய் முழங்காலுக்கு கீழே 1, 2 இருக்கும். அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நாள் கணக்கு வச்சு 7ஆம் நாள் இப்படி நம்ம ஒரு பெரிய அண்டாலையோ இதுலையோ சுத்தமாக விளக்கி கழுவி அதில் வந்து ஒரு 10-20 இலை போடலாம்ப்பா. இது வேப்பலையை உருவி அதுக்குள்ளே போட்டுறணும். மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு கலக்கி வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சுட்டு இங்கே வீடு வாசல் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எல்லோரும் பெட்டு, அந்த அம்மாவாத்தவங்க யூஸ் பண்ண பெட்டு, நம்ம வீட்டில் இருக்க பெட்டு எல்லாம் துவைச்சி போட்டுறணும். துவைச்சி வெயிலில் காய போட்டு அப்புறம் வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு மத்தியானம் 1 மணிக்கு மேலே இறங்கு போடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஊற்றுறாதான் அந்த அம்மா வந்து திரும்பி வராது, இறங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னது அந்த காலத்தில். அதே மாதிரி இப்போ நம்மளும் அதை கடைப்பிடிச்சிட்டு வரணும். 1 மணிக்கு மேலே நம்ம அந்த அம்மா வார்த்தவங்களுக்கு தண்ணி ஊற்றணும்ப்பா. தண்ணி ஊற்றும் போது என்ன செய்யணும், நம்ம வேறு சோப்போ சீயக்காயோ இது போடக்கூடாது. இந்த வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, அதையும் மஞ்சள், அது வந்து கிருமி நாசினி, விரலி மஞ்சள் நீட்டாக இருக்கும். அந்த மஞ்சளையும் அந்த வேப்பம் கொண்டையை வச்சு வலுன்னு அரைச்சி அப்படியே உடம்புல லேசாக ரொம்ப லேசு இந்த மணல் மாதிரி இருந்தால் கூட நல்லா தேய்க்கலாம். அது இறங்கியிருக்கும். இந்த கொப்பளை மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் சும்மா லேசாக அவங்களே விட்டு அந்த அம்மா பார்த்தா நம்ம வேறு யாரும் தேய்க்காமல் அவங்களே சும்மா லேசாக தேய்ப்பான்னு சொல்லி தேய்ச்சி
அந்த வெயிலில் வச்சுருந்த தண்ணியை ஊற்றி வெது வெதுன்னு இருக்கும். தண்ணியில் அது காலையில் வச்சது விலை கழுவி வச்சது மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் அவங்க ஊற்றுற சூடு இருக்கும். சூடுனா சூடாக இருக்காது, ஜில்லு இல்லாமல் இருக்கும். அதை ஊற்றி தொடச்சிட்டு அது தலைக்கு ஊற்றி முடித்த உடனே தொடச்சிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் வேப்பம் கொழுந்து அந்த நம்ம இது அரைக்க வச்சுருக்கோம்லப்பா உடம்பு தேய்க்கிறதுக்கு, அந்த வேப்பம் கொழுந்து, அந்த மஞ்சள், அது கூட 2 பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் அதை வச்சு தட்டி அதை அப்படியே சாறு புளியணும்ப்பா. சாறு புளிஞ்சு அந்த சாறை குளிச்சு முடிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு 20 ml அளவு கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கணும். அப்புறம் நம்ம அம்மாவாத்தவங்களுக்கு டெய்லி குளிக்க வைக்கக்கூடாது. முதல் தண்ணி ஊற்றிட்டு மறு தண்ணி 2வது தண்ணி எப்போ ஊற்றணும்னா 1 நாள் விட்டு தான் ஊற்றணும். இன்னைக்கு ஊற்றினோம்னா நாளை கழிச்சு ஊற்றணும். அது 2வது தண்ணி ஆச்சா. அப்புறம் 3வது தண்ணி 1 நாள் விட்டு 1 நாள் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம தலைக்கு ஊற்றும் போதும் அந்த எலும்பு சூப்பு கட்டாயம் கொடுக்கணும்ப்பா. அப்புறம் இளநீலாம் தரணும்னு அவசியம் இல்லை. தலைக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சா இளநீ தேவையில்லை. எலும்பு சூப்பு, இந்த தண்ணி ஊற்றணுன்னா அந்த மஞ்சள், வேப்பலை, வெங்காயம் தட்டி சாறு கொடுக்குறோமே அது அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு திரும்ப அது வராது. நம்ம அதெல்லாம் பண்டிடம் பார்க்காம நம்ம ஊற்றுனோம்னா தண்ணி ஊற்றிருப்போம், 2 தண்ணி ஊற்றிருப்போம், திருப்பி மக்களிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த கிருமிகள்லாம் ஒன்று வந்து அப்புறம் ரொம்ப அகோரமாக வரும். அப்படி விடாதீங்க. அதனால் நிதானித்து நான் சொன்ன மாதிரி வச்சுருந்து ஒழுங்காக தண்ணியை ஊற்றி அந்த அவங்களுக்கு வந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த எலும்பு சூப்பு தந்து பழங்கள்லாம் தரலாம். என்ன பழம் வேணாலும் தரலாம்ப்பா. இளநீ தர வேண்டாம், பழங்களாக தந்து வயிற்றில் இருக்க அழுக்கு சுத்தமாக வெளியேறணும். அந்த மாதிரி அவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இது பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அந்த சளி இருக்கே, காய்ச்சல் இருக்கே, நம்ம மோர் தரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோர் தரலாம், அந்த சூடு பொறுக்க மாட்டாப்பதே அவங்களுக்கு அப்படி வருது. இப்படிலாம் செஞ்சு நீங்கள் வந்து அம்மா பார்த்தவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். நம்மளுக்கு அம்மா வராமல் இருக்கணும்னா இந்த வெயில் காலத்தில் தர்பூசணி, வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த நுங்கு, மோர், நீர்மோர், நல்ல நீர்மோராக குடிக்கலாம்ப்பா. இளநீ கூட மாட குடிச்சிக்கலாம். இப்படிலாம் குடிச்சு இந்த கூழ் இருக்குது பார்த்தீங்களா, கூழ் வந்து அம்மா பார்த்தவங்களுக்கு கூட கொடுக்கலாம். கேப்பக்கூழ், கம்மங்கூழ், இதெல்லாம் வெங்காயத்தை போட்டு அம்மா பார்த்தவங்களுக்கு கொடுக்கலாம். அம்மா பார்க்காம நம்ம இருக்கணும், நம்மளுக்கு பாதுகாப்புன்னா நம்மளும் அந்த கூழெல்லாம் அந்த வெயில் காலத்தில் குடிச்சே ஆகணும்ப்பா. மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சே ஆகணும். அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா டெய்லி தலைவலி தண்ணி ஊற்றிக்கங்க. வெயில் காலத்தில் 2 நேரம் குடிச்சுக்கோங்க. இதுல எல்லாம் நம்ம அம்மா வராமல் நம்ம உடம்ப நம்ம காப்பாற்றிக்கலாம். அம்மா இருக்கிறவங்களுக்குப்பா உடம்பெல்லாம் அந்த புண்ணுலாம் அரிக்கும், அந்த அம்மா கொப்பளமெல்லாம் அரிப்பு எடுக்கும். அதனால அவங்க அந்த முரட்டு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் கடினமான ட்ரெஸ் எல்லாம் போடாமல் சின்ன குழந்தைகளா இடுப்பளவில் லேசான வெள்ளை வேஷ்டியாக ஏதோ நல்லா துவைச்சி தண்ணியில் அரைச்சி காய போட்டு அதை கட்டிக்கணும். பெரியவங்களாக இருந்தால் லேசான காட்டன் சேலையை போட்டு ஜாக்கெட்லாம் போட வேண்டாம், அப்படியே போட்டு கொத்திக்கிட்டு இருக்கணும்ப்பா. உடம்பு அரிக்கும் போது கையை வச்சு கீறவே கூடாதுப்பா. கீறுனா அதுக்கு அந்த நீரெல்லாம் வெளியே வந்து அந்த இதெல்லாம் புண்ணாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அம்மா வந்தவங்க கையில் வந்து ஒரு வேப்ப இலை கொத்த கொடுத்துடணும். அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பூ அரிக்கிற இடத்துல லேசாக அப்படியே வரைஞ்சி விட்டோம்னா அந்த வேப்பலையில் இருக்க கசப்பும் அதில் சில இதுகள்லாம் இருக்குது, மருத்துவ குணமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த புண்ணை ஆறவும் வைக்கும், அந்த அரிப்புக்கு சுகமாகவும் இருக்கும். அப்படி செஞ்சுக்கிறணும்ப்பா. டெய்லி கூட இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கசகசா, விரலி மஞ்சள், இந்த இவ்வளவு மஞ்சள் எடுத்து நல்லா தட்டி, மஞ்சள் பொடியெல்லாம் போடாங்க, விரலி மஞ்சளவே நல்லா தட்டி பொடியாக்கிட்டு அந்த கருவேப்பிலை, கசகசா, மஞ்சள் அதை அரைச்சி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் கொடுத்துருங்க. மோரில் கலக்கி கொடுத்துருங்க. அந்த உடம்புல இருக்க சூடு தண்ணியும் அந்த கிருமியெல்லாம் இதாகும். கசகசா, குளிர்ச்சி, வேப்பலையே குடிக்க மாட்டாங்க. கருவேப்பிலை அதுவும் மருத்துவ குணம் பல விதத்துலேயும் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அது அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினி. இவ்வளோ மஞ்சள் வச்சா போதும்ப்பா. 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 கருவேப்பிலை இலை, 3 மஞ்சள், இதுகளை வச்சு மஞ்சளை வந்து தட்டிட்டு அது கூட வைக்கணும். மிக்சியில் கூட நம்ம போட்டு அரைப்போம். போட்டு மோரில் போட்டு கலக்கி காலையில் வெறும் வயிற்றுல கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி இந்த நீராகாரம் குடிச்சு பழகிக்கங்க. நீராகாரம் எல்லாருமே குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது.
இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த அம்மை நோய்க்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.